ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் ஒரு சிம்பிளான சிக்கன் கறி எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். போனோடய எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி போன் இல்லாமல் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 4 டீஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன டீஸ்பூனில் பட்டை ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் டீஸ்பூன்னா 1/2 டீஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு, லெமன் ஜூஸ் வந்து 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கையிலையே பிசைஞ்சு விட்டுறலாம். நல்லா ஃபுல்லாக மசாலா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கையிலையே பிசைஞ்சு வச்சுடுவோம். இதை அப்படியே நம்ம தூக்கிட்டு போய் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதிலிருந்து கொஞ்சம் சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணியோடு குக் ஆகிட்டுருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இதை மறுபடியுமே மூடி போட்டு நல்லா குக் பண்ண விட்டுடலாம். இப்போ நம்ம இடையிடையே மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கணும். இப்போ நல்லா கொதித்து சிக்கன் வெந்துட்டுருக்குது. சிக்கன் சீக்கிரமே வெந்துடும். இந்த தண்ணி வத்துறதுக்குள்ளேயே சிக்கனும் சேர்ந்து வெந்துடும். இப்போ அடுத்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எல்லாம் நல்லா வற்றி சிக்கனுமே நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாகவே நமக்கு சிக்கன் குக் ஆகிருக்கு. தயிர்லாம் ஊற்றினோம்ல, அதனால் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்குது. சிக்கன் வெந்திருக்காங்கிறதையும் அதை கட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்குவோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவு சின்ன குழிக்கரண்டி அளவு எண்ணெயை அப்படியே சுற்றி வர ஊற்றி விட்டுட்டு அந்த எண்ணெயிலையே நல்லா ஜோராக வணக்கி விடலாம். அந்த எண்ணெயிலேயே கொதித்து சிக்கன் நல்லா ஜோராக வணங்கட்டும். கொஞ்ச நேரம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் பக்கம் நல்லா வணங்கட்டும். இப்போ எண்ணெயில் நல்லா ஜோராக சிக்கன் வணங்கிருச்சு. சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பரை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கடைசியில் இந்த கார்னிஷிங் கொடுத்து ஒரு கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த பச்சை மிளகா கருவேப்பில் வாசத்தோடு நமக்கு சிக்கன் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை சிக்கன் சுக்காவாகவும் சொல்லிக்கலாம், சிக்கன் கறின்னு சொல்லிக்கலாம். சூப்பராக எம்மையாக இருக்கும். ரைஸ், பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, நான் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ண பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சிக்கன் கறி ரெடி.